மக்கள் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் என் தமிழ் குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் அம்பாள் உபாசக திருவிடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம். வாழ்வில் எனது முதல் குருவும் திருச்சி தேசிய கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியருமான களம் என்ற எமது தந்தையார் முனைவர் கணேசன் அவர்களின் தெய்வ திருவடி பணிந்து துவங்குகின்றேன். நம்ம நித்தமும் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தலங்கள் கோயில்களை பற்றி பார்த்துட்ருக்கோம், பரிகார தலங்களா. அதில் இன்றைக்கி திருவிடந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி வராக நித்திய கல்யாண பெருமாள் அந்த கோயிலை பற்றி பார்க்குறோம். இது எங்கே இருக்குதுன்னா, சென்னை கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த நித்திய கல்யாண பெருமாள் வந்து நித்தியமும் கல்யாண கோலத்திலே காட்சி கொடுத்துட்ருப்பாரு. எப்படி திருப்பதி திருமலை ஏழுமலையப்பன் எப்படி வந்து நித்தியமும் கல்யாண கோலத்தில் இருக்காரோ, அதே போல் இந்த பெருமாளும் நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மகாபலிபுரம் போகிற அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்குது. இது சென்னையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போய் லக்ஷ்மி வராகரை அர்ச்சனை பண்ணி வழிபட்டு ஒரு 9 முறை அதை அந்த ஸ்தலத்தை சுற்றி வரணும், வந்து பிரார்த்திக்கணும். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு மாலை ஒன்று தராங்க, 2 மாலை வாங்கிட்டு போகிறாங்க. ஒன்றை வந்து சாமிக்கு 2ஐயும் சாத்தி ஒன்றை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த மாலையை திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை திருமண பேச்சுவார்த்தை முடிந்ததுக்கு பிறகு நமது பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு அதை கொண்டு வந்து திருப்பியும் அந்த கோவிலில் சேர்ப்பிக்கிறோம். இப்போ நமக்கு இந்த பிரார்த்தனையின் ஒரு முழுமை அங்கே நிறைவேறுகிறது. இது வந்து வைணவ திவ்ய தேசங்களில் 62வது திவ்ய தேசமாக சொல்லப்படுது. இதில் இது வந்து திருஷ்டியெல்லாம் போக்கக்கூடிய ஸ்தலமாக இதை சொல்கிறாங்க. திருமங்கை ஆழ்வார் இதில் மங்களாசாசனம்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் பாடியிருக்காரு. இதில் நெடுங்காலமாக கல்யாணம் ஆலை அப்படிங்கிறவங்களாம் இங்கே வந்து பிரார்த்தனை செஞ்சு அவங்களுக்கு காரிய வெற்றியை தேடிட்டு போகிறாங்க. இங்கே போயிட்டு வர்றதுனால திருமண தடை அகலும். வெகு விரைவில் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி திருமண பாக்கியம், அதாவது திருமணங்கிறது உடனே ஏதோ ஒரு பொண்ணையோ காரணையோ கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. தனது மனதிற்கு பிடித்த தான் எப்படி இருக்கோம் எதிர்பார்க்குறோன்றதுக்கு ஏற்ற ஒரு நல்ல வர்ண அமைத்து கொடுக்கக்கூடிய நல்ல ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தை நம்ம பார்க்குறோம். ஆன்மீக அன்பர்களும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லோரும் இந்த ஸ்தலம் போய் முழுமையான இறையருளை பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இனி நாம் 12 ராசிகளுக்கான ராசி பலன் பகுதிக்குள்ளே செல்வோம். 18/5/2024 குரோதி வருடம் 5ஆம் நாள் வசந்த ருது, சனிக்கிழமை. இன்றைக்கி தசமி திதி முடிஞ்சு பின் ஏகாதசி திதி ஆரம்பிச்சிருது. இன்றைக்கி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இரவு 1:44 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். ஹர்ஷனம் யோகம் கரஜை கரணம். இன்றைக்கி மேல்நோக்கு நாள். சூலம் கிழக்கே. அதற்கு பரிகாரம் தயிர். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இனி 12 ராசிகளுக்கான ராசி பலன் பகுதிக்குள் செல்வோம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்துக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பரிபூர்ணத்துவம் நிறைந்த நாளாக சொல்லலாம் எல்லா விதத்துலேயும். ஏன்னா குரு பகவான் 2ல் இருந்துட்டு அவ்வளவு நற்பலங்களையும் உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். திருமண தடை விலக்கி, அதே போல் குடும்பத்தில் இருந்த மன கருத்து வேறுபாடுகள்லாம் நீக்கி ஒரு மகன் மகள் மனைவி கணவன் இவங்கள்ட்டெல்லாம் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இப்போ வரும். இதே போல் கேது 6ல் இருக்கார், ராகு 12ல் இருக்கார். அதனால் 12ஆம் இடத்து ராகுன்றதுனால விரயமாகவே நினைக்க வேண்டாம். நல்ல சுப செலவுகள்லாம் செய்வீங்க. செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு. அதனால் ஒரு சிலருக்கு மண்மனை வாங்கும் யோகம் ஏற்படும். இன்றைக்கி நற்பலன்கள் அதிக அளவில் நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பெண் வீட்டார், அதாவது பிள்ளை வீட்டார், அவங்கெல்லாம் வந்து உங்களோட பேசுவாங்க. மகனுக்கோ மகளுக்கோ திருமண ஏற்பாடு இல்லை, அந்த வேலையில் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு கொண்டு இருப்பீங்க. அது ஒரு மன நிறைவை உங்களுக்கு தரக்கூடியதாக அமையும் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே,
ரிஷபத்துக்கு 4 சந்திரன், அதே போல் குரு ஜென்மத்தில் இருக்கார், சூரியனும் ஜென்மத்தில் இருக்கார். அதனால் ரொம்ப உடல் உஷ்ண ஆதிக்கம் சம்மந்தமான நோய்கள்லாம் தாக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதுவும் அந்த அக்னி நட்சத்திரம் மத்தியமத்தில் இருக்கோம். நம்ம அக்னி நட்சத்திரங்கிறது அந்த சூரியனோட அந்த உக்கிரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு ஒவ்வொரு வருடத்துலேயும் அந்த அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடிய அந்த 24 நாட்கள் அதி உக்கிரமாக இருக்கும். அதனால் இது மத்தியமத்தில் இருக்கிறதுனால உஷ்ணாதிக்கம் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதை நீங்கள் இறை பக்தியோடு இருப்பீங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குல தெய்வத்தையோ பிரார்த்தனை செஞ்சு எந்த காரியத்தையும் துவங்குங்க. இறை அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதாவது நாள் என் செய்யும் கோள்தான் என் செய்யும் இறைவனை நாம் அவரோட திருவடி நிலை இறுகை பிடித்தால் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தே என் உளமே புகுந்ததனால் ஆசரு நல்ல நல்ல எது நல்ல நல்ல ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அதனால் இறைவனோட திருவடி நிழலை பிடித்தால் இந்த கிரகங்கள்லாம் நமக்கு செய்யக்கூடிய உபாதைகள்லாம் குறையும். அதனால் இறை பக்தியில் நாட்டத்தை செலுத்துவோம். மிதுனராசி அன்பர்களே, சந்திர பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. என்னதான் இருந்தாலும் அஷ்டம பாவத்திலேருந்து சனி விலகினதுனால அவங்களுக்கு நற்பலன்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ மிகுந்த உற்சாகத்தோடும் ஆனந்தத்தோடையும் ஒரு புது உத்வேகத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் உங்களை முடக்கி போட்டிருந்த சனி பகவான் 8லேருந்து விலகி 9க்கு போயிட்டார். 9ங்கிறது பாகிஸ்தான். அதே போல் குரு பகவான் 11லேருந்து 12க்கு வந்தால் கூட செலவு பண்ண வைக்கணுமே, அதுக்கு கையில் பைசா வேணும். அதுக்கு ஒரு புது உத்தியோகத்தை கொடுப்பாரு. வேலை இல்லாதவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளத்தில் உயர்வு, ஊதிய உயர்வு, ப்ரொமோஷன் அதெல்லாம் கொடுப்பாரு. அதனால் எல்லா விதத்துலேயும் வெற்றி தாங்க உங்களுக்கு, ஜெயம். அது மட்டும்தான் நீங்கள் உங்களோட குறிக்கோளாக இருக்கும். அதை நோக்கியே செயல்படுங்க. மிதுன ராசிக்காரங்கள்லாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே எப்போதும் நினைக்கிறவங்க. அதனால் நல்லது நினைக்கிறவங்களுக்கு கெடுதல் நடக்குமா? நடக்காது, நற்பலன்களே நடக்கும். ராகு செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில். அதனால் ராகுங்கிறதே பிரம்மாண்டம், தொழிலை பிரம்மாண்டமாக்குவார். நீங்கள் ஒரு சின்ன ஒரு 4 பேருக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பெரிய ஒரு கோச்சிங் சென்டரில் கொண்டு போய் உட்காந்து வச்சுருவார். ஒரு 100 பேர் படிக்கிற நீட்டு ஜேடபிள்யூ படிக்கிறாங்களே அந்த இடத்துல கொண்டு போய் உட்காந்து பாடம் எடுக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தால் அதை பிரம்மாண்டமான தொழிலாக ஆக்கி உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதே போல் செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய பல நல்ல பலன்களை நீங்கள் இதை நோக்கி காத்திருக்கலாம். கடகராசி அன்பர்களே, கடகத்துக்கு 2ஆம் இடத்து சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திரன் மனோகாரகன். நல்ல குடும்பத்தில் சில சின்ன சின்ன அது சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். அது ஏன்னா ஒரு 2.5 நாள் தானேங்க சந்திரன். இப்போ எவ்வளோ நாள் சஞ்சாரம் பண்ணுறாரு? இருக்கிறதுலையே குறுகிய காலம் சஞ்சாரம்ங்கிறது சந்திரன் தான். ரொம்ப அதிக காலம் சஞ்சாரம் பண்ணுறது சனி பகவான். அவர் 2.5 ஆண்டு காலம், இவர் 2.5 நாள். அதனால் சந்திரனோட சஞ்சாரம் இந்த கொஞ்சம் அளவுக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் அது நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லைங்களா? இந்த சந்தோஷம் இன்றைக்கி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இவ்வளோ 11ஆம் இடத்து குரு பகவான் ஏதோ ஒரு எதிர்காலத்துக்கான உங்களோட திட்டமிடுதலை வெற்றி முகம் நோக்கி பயணிக்க வைப்பார். வெளிநாட்டுக்கு பயணப்படணும் அப்படின்னு யாராவது காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ முயற்சி எடுத்திங்கன்னா அது வெற்றிகரமாக முடியும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்துக்கு கிரகநிலைகள்லாம் சாதகமாக இல்லை. இப்போயும் சந்திரன் ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறாரு. ராசியிலே சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போது உங்கள் ராசி அதிபதி வேறு 10ஆம் இடத்துல இருக்கார், தொழில் ஸ்தானத்தில். வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா குருவும் அங்கே இருக்காரா, அதில் கொஞ்சம் மன சங்கடங்கள்லாம் இருக்கும். இது இந்த ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு, உங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்கணும். எவ்வளோ தான் நீங்கள் பெரிய ஒரு படிப்பில் சிறந்தவராக இருந்தாலும் பல வேலை திறன் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் பார்க்குற வேலையில் நீங்கள் தான் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி ஒரு நிபுணராக இருந்தால் கூட இன்றைக்கி கொஞ்சம்
அடக்கி வாசிக்கிறது நல்லது. ஏன்னா சூரியனோட சஞ்சாரம் வந்து உங்களை அந்த மாதிரி பேச வைக்கும். சந்திரன் வேறு ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறாரு. உடலில் சின்ன சின்ன உபாதைகள் கொடுத்துட்டே இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து நீங்கள் உங்களை ஆன்மீக பாதையில் ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லா விதமான அந்த மன கிளேசங்கள்லேருந்து வெளியே வரலாம். அந்த அந்த பாதிப்பெல்லாம் இருக்குல்ல, அழுத்தங்கள், ப்ரெஷர்னு சொல்கிறான். வேலை பார்க்குற இடத்துல ஒர்க் ப்ரெஷர், அந்த வேலையும் வீட்லேயும் வேலையும் எப்படி சமாளிக்கிறது அப்படிலாம் சொல்லித்தராங்க. அதனால் அதை போல் சமாளித்து மேலே வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு 9ஆம் இடத்து குரு. ஆனால் சந்திரன் 12ஆம் இடத்துல சஞ்சாரிக்கிறார். 12ல் எந்த கிரகம் இருந்தாலுமே விரயம். இன்னைக்கு கொஞ்சம் தன விரயம், பொருள் விரயம், கையில் காசு கொஞ்சம் செலவாகுது. நல்ல செலவானா சரி, இங்கே கொண்டு போய் விட்டுறக்கூடாது. யாராவது சொல்கிறாங்க இந்த கேம் விளையாடுறேன், இந்த ஆன்லைனில் விளையாடினேன் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு குடும்பஸ்தராக இருந்து குழந்தைங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க கல்வி, உங்கள் எதிர்காலம் எல்லாம் இருக்குது. ஊதாரித்தனமாக இருந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனேன், தண்ணி அடித்தேன் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது கிடையாது. நமக்கு எது மகிழ்வளிக்கக்கூடியது? நமது குழந்தைகளுக்கு ஏதாவது செஞ்சால் தான் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும். அதனால் நண்பர்களோட நம்ம பயணிக்கிறது அதெல்லாம் நல்லது தான். ஆனால் ஒரு வரைமுறை இருக்கணும். அது நல்ல நட்பா, கூடா நட்பா, அதெல்லாம் பார்க்கணும். எப்போதுமே இந்த கன்னி ராசிக்காரங்களும் மிதுன ராசிக்காரங்களும் நட்பை மட்டும் சரியாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சிப்பாங்க. பின்னாடியே குத்திக்கிட்டு இருப்பான் அவர் தான், அவனும் ஃப்ரெண்டாக தான் இருப்பான் இந்த கன்னி ராசிக்காரன். ஆனால் இது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களோடய சேர்ந்து ஓடிட்டு இருப்பான். இவனை பற்றி, ஃப்ரெண்டை பற்றி இன்னொருத்தன்ட்ட போய் குறை சொல்லுவான். ஆனால் இந்த கன்னி ராசிக்காரனுக்கு அது தெரியாது. என்னதான் எதிரிகளே இல்லாத ஒரு காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்து வீடாக கன்னிராசி அமைஞ்சாலும் அவங்களுக்கு இதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்காது. மிதுன ராசிக்கு இருக்காது. அதுவும் புதன் 2 அழிக்கிறகம் இல்லைங்களா? அதனால் எல்லாரோடையும் நட்பாக சேர்ந்துடும். ஆனால் அந்த நட்பில் இருக்கக்கூடிய அந்த சூழ்ச்சியை இவங்களால் அடையாளம் கண்டு கொள்வது கடினம். அதனால் விரயத்தை தவிர்ப்பது நல்லது. துலா ராசி அன்பர்களே, துலாத்துக்கு அருமையான இடத்துல குரு பகவான் செஞ்சிருக்கிறார். 8ல் போய் மறைஞ்சிடறார். உங்கள் ராசி அதிபதி 7ல் இருக்கார். அதனால் நல்லதே நடக்கும். ராகு பகவான் 6ல் இருந்துட்டு உங்களுக்கு பெரிய அளவில் நற்பலன்களை கொடுத்துட்ருக்கார். அதனால் பேரும் புகழும், கடல் கடந்து பேரும் புகழும் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்களா? ஒருத்தர் இருக்கார், அவர் இங்கேயே குண்டு செட்டில் குதிரை ஓட்டிகிட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்ருக்காருன்னா அது வெளியில் பேர் வராது. ஆனால் அவர் ஏதோ ஒரு சேனலில் போய் பாடுறாரு, பேசுகிறாரு, ஒரு இசைக்கலைஞர் வயலின் வசிக்கிறாருன்னா வெளிநாட்டில் இருக்க அவன் சொந்தக்காரன் பார்த்துட்டு அப்பா சூப்பரா இந்த சேனல் உன்னை பார்த்தேன் அப்படின்னா அது அவருக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கும். அதனால் இன்றைக்கி புகழ் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்கு 7ல் குரு ஜம்முன்னு இருக்குது. நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருங்க. ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் வாழ்க்கையில் குறை ஒன்றும் இருக்காது. என்ன அவங்க மனசு தான் குழம்புன குட்டை. ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது வீடு விருச்சிகம். எல்லா கெட்ட விஷயத்தையும் மனசில் போட்டு குழப்பிகிட்டே இருப்பாங்க. அவன் நமக்கு இப்படி பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது, இவன் நமக்கு இப்படி பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது. எப்படி கன்னிராசி எதிரிகளெல்லாம் துவம்சம் பண்ணுதோ, எல்லாரையும் நட்பாக நினைக்குதோ, அதுக்கு ஆப்போசிட் அவங்க நேர் எதிரானவங்க. எல்லாரையுமே எதிரியாக பார்ப்பாங்க. இவன் நமக்கு கெடுதல் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது. கூட பிறந்த அண்ணன் தம்பியும் சரி, கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவனையுமே இப்படி எதிரி மனோபாவத்தோடு தான் பார்ப்பாங்க. இவங்க நாளைக்கு இப்படி பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அது காலபுருஷ தத்துவத்துக்கு 8ல் இருக்கா அந்த வீடே 8ல் மறையிறதுனால இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு எதிர்மறை ஆற்றல், எதிர்மறை சிந்தனை அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அதனால் விருச்சிக ராசி தன்னை ஒரு நேர்மறையான சிந்தனைக்கும் நேர்மறையான எண்ணத்தோடையும் எப்பொழுதும் பழக்கி கொள்வது நல்ல பலனை தரும். மன சஞ்சலம்ங்கிறது அதிகமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுர் ராசிக்கு எல்லா விதத்துலையும் நற்பலன்களை கொடுத்துட்ருக்காரு உங்கள் ராசிநாதன். அதே போல் 9ஆம் இடத்து சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு பல விதத்துலையும் நல்லதை செய்கிறார். தனுர் ராசிக்கு எல்லாமே நல்லது தாங்க. புதிய ஒரு ஆரம்பம், புதிய ஒரு துவக்கம், புது முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க. தனுர் ராசிக்காரங்க
வேலை பார்த்துட்ருக்கேன், வேலையில் சரியான சம்பளம் கிடைக்கல, ஏதோ கொஞ்சம் பைசா சேர்த்து வச்சுருக்கேன்ப்பா, ஒரு புதுசாக ஒரு முதலீடு பண்ணி தொழில் தொடங்கலாம் அப்படின்னா இன்றைக்கி தொடங்கலாம். அந்த தொழில் மூலயமா உங்களுக்கு பெரிய அளவில் உங்கள் வியாபாரம் பிரபலமாகி நீங்கள் பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு அமையும். தனுராசிக்காரங்க குருவே உங்களுக்கு ராசி அதிபதி. அப்படி இருக்க ஏதாவது கெடுதல் நடந்துருமா என்ன? நடக்க விட்டுற மாட்டார். தனுராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே நல்ல நிலைமையில் இருப்பாங்க. பெரும்பாலான தனுராசிக்காரங்க பிறக்கும் பொழுதே நல்ல குடும்பத்தில் பிறப்பாங்க. அதே போல் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கே 9ஆம் இடம் இவங்க. பாக்கியம், இவனுக்கு எல்லாம் பாக்கியம். அவன் என்ன பாக்கியம் செஞ்சானோ தெரிலடா, பார் போய் அவன் சீஃப் மினிஸ்டர் வீட்டில் போய் வேலை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பெரிய பாக்கியம் தானே உண்மையாகவே. இப்போ அந்த மாதிரி பாக்கியம் செஞ்சுருக்கவங்க எங்கே பிறந்திருக்கணும்? 9ஆம் வீடு, காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் மணி பாகிஸ்தானத்திலே பிறந்திருந்தா. இப்போ தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் அவங்க பிறக்கக்கூடிய வீடே ஒரு நல்ல நேர்மறையான சிந்தனை உள்ள வீடாகவும், ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கோவிலில் பணிபுரியக்கூடிய ஒரு தர்மகர்த்தா அவங்க மகளாகவும் பிறப்பாங்க. அதுபோல் உள்ள ஒரு பெரிய பேராசிரியர், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க பையனாகவும் பிறப்பாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு சிந்தனை உள்ளவங்களோட மகளாக பிறப்பாங்க தனுராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புது ஆரம்பத்தை ஏற்படுத்தி தரும். மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி சந்திரன் 8ல் மறைஞ்சிருக்கார். அஷ்டம சந்திரன் சந்திராஷ்டமம் போது கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கணும். நாவடக்கம் தேவை, இல்லைன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. சந்திராஷ்டம தினத்தில் பெரிய அளவுக்கு யார்கிட்டையும் போய் பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருக்கிறது கூடிய அளவில் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்துக்கு மதிநுட்பத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்கு இன்னைக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒரு கணக்கு பார்த்து தான் செய்வீங்க. இதில் போடுறோம் பைசா அப்படின்னா இதுக்கு என்ன ஆதாயம், இந்த வேலை செய்கிறோம் இதனால் நமக்கு என்ன பயன், ஒருத்தருக்கு போய் ஒரு உதவி செய்கிறீங்க அப்படின்னா அவர் என்ன நமக்கு செஞ்சால், ஏற்கனவே அவர் ஒரு உதவி செஞ்சுருந்தாருன்னா அவருக்கு போய் ஒரு உதவி செய்வீங்க. இல்லை அவர் எதிர்காலத்தில் ஏதோ உங்களுக்கு செய்ய போகிறாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் அவருக்கு ஒரு உதவி செய்வீங்க. அதுபோல் ஒரு எதிர்பார்ப்போடு செயல்படக்கூடிய ஆள் தான் நீங்கள். அதாவது சோழியம் குடுமி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு வேலையை மற்றவங்கள்ட்டேருந்து காரிய அனுகூலம் பெறுவதற்காக மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி செய்வாங்க. பெரும்பாலான கும்பராசிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. தன்னோட காரியம் முக்கியம் அவங்களுக்கு. அதனால் மதிநுட்பத்தோடு செயல்பட்டு ஒரு முக்கியமான தொழில் ஒரு முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நாம் வேலை பார்க்கக்கூடிய பணியிடத்தில் ஒரு மேலதிகாரிகள்கிட்டையோ சக ஊழியர்கள்ட்டையோ ஒரு செயல்படக்கூடிய அந்த வேலைகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே காரண காரியத்தோடு அதனால் நமக்கு ஆதாயமா அப்படின்னு பார்த்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்கள் ராசி அதிபதி ஆட்சி, அதனால் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையிலேயே பூச நட்சத்திரம் முக்தி நட்சத்திரம் சொல்லலாம். அதே போல் பூரட்டாதியும் முக்தி நட்சத்திரம், அதுவும் கும்பத்தில் தான் அமையுது. அதனால் கும்பராசிக்காரங்க இறைவனோட அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர்கள். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இறை அனுபூதி நிச்சயம் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான நாளாக சொல்லலாம் இன்றைக்கி. ஏன்னா 6ல் சந்திரன் இருக்கார், 3ஆம் இடத்து குரு, எல்லாமே மிக 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 பிரமாதமாக இருக்குது. நீங்கள் மற்றவர்கள்ட்ட காட்டக்கூடிய அன்பு உங்களுக்கு அதிக அளவில் நற்பலன்களை தரும். அதை நீங்கள் செய்வீங்க. ஒரு சின்ன உயிர்கள் இடத்துலையும் ஏதாவது ஒரு நாய், ஒரு பூனை, அதுங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கறது, காகம்லாம் போகுது வெளில, இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுது, தண்ணிக்கு தவிக்குது. அதனால் அதுங்களுக்கு வெளியில் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது, அதை போல் காரியங்கள்லாம் செய்வீங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு முன்னோர்களோட அனுகிரகங்கிறது, அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் இறை அனுபூதியும் வேணும், முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அது ரெண்டும் சேர்ந்து பயணிக்கும் பொழுது தான் நமக்கு தடைகள் தாமதங்கள்லாம் விலகும். வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி நம்ம செல்ல முடியும். அதனால் இன்று உங்களுக்கு மற்ற உயிர்களிடத்தில் நீங்கள் காட்டக்கூடிய அன்பு, அதன் பிரதிபலிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நற்பலன்கள்லாம் அதிக அளவில் இருக்குது. மீனராசி நேயர்கள் எல்லோருக்குமே இன்று 12 ராசிகளுக்கான ராசிபலன் பகுதியை பார்த்தோம். மீண்டும் நாளைய ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் அம்பாள் உபாசகர் திருவிடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவம். நன்றி, வணக்கம்.